வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு பிரியாணி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரியாணி சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 120 ரூபா கொடுத்தாக்க ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போன பிறகு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து டோக்கன் கொடுக்க லேட் ஆகிடுச்சு. டோக்கனை நானும் அடித்து பிடிச்சி ஒன்று வாங்கிட்டேன். அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சொன்னாங்க ஒரு பிரியாணிக்கு இன்னொரு பிரியாணி இலவசம்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2 பிரியாணி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலையோட மதிப்பு தான் அதிகமாக இருக்க வந்துச்சு. நானும் வந்து ட்ரை பண்ணேன். அவங்க கொடுக்குற குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரியாணியை 2ஆக உடச்சி போட்ட மாதிரி எனக்கு இருக்குது. இதுக்கு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் நானும் இன்னொரு கடையில் போயிட்டு பிரியாணி வழக்கமாக வாங்குகிற கடையில் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிற கடையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி கொடுக்குறாங்கன்றது நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 130 ரூபா. இதோட ரேட் என்னங்க? இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 120 ரூபாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணியை வந்து பிரித்து இதில் கொட்டி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் இதில் வந்து கொட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வாங்கிட்டு வந்த 120 ரூபா பிரியாணி வந்து இதில் கொட்டி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பீசஸ் இருக்குது, இங்கேயும் பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. இந்த 2 பிரியாணி நான் வந்து 2 தட்டில் கொட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, இதையும் நான் அதில் கொட்டி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பிரியாணியோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவான்டிட்டியோட இந்த குவான்டிட்டி நிறையாவும் இருக்குது. இதில் நிறையா பீசஸ் இருக்குது. இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்னும் 2 பீஸ் இருந்தது. இப்போ இதில் என்ன சொல்ல வரேனாக்கா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றது வந்து நமக்கு தான் நஷ்டம். நீங்கன்னா பாருங்கள், கால் கடுக்க 1.5 மணி நேரம் லைனில் நின்று நான் வாங்கிட்டு வந்த பிரியாணி பாருங்கள். போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை. கடையில் போன உடனே பட்டுன்னு மடித்து கொடுத்தாங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற கடைக்கு போனீங்கன்னாக்க தயவு செய்து மனசு தளராமல் கேளுங்க. எனக்கு தேவையானதை கொடுங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி சொல்லாதீங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு வாங்குங்க. பிரியாணி விரும்பிகள் தயவு செய்து எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல ஒட்டணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடக்குள்ள எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு சாப்பிடக்கூடாது. ஐயோ அந்த கடைக்கு போயிட்டேனே, இன்றைக்கி எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு சாப்பிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்களும் போயிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.